இன்னைக்கு கூட பாருங்க, காலையில கணக்கம்பட்டி சில கோவில்களுக்குலாம் நான் போயிருந்தேன். அங்க இருக்க எல்லாருமே என் கூட வந்து என் அப்ப மட்டும் நான் சூனியம் வைக்கிறேன், மந்திரம் மட்டும் தெரியல, வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுனா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கின எனக்கு ஆம்பளை பையன் பிறக்கணும், 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறதுக்குள்ள வந்து காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு, எங்களுக்கான ஒரு சோர்ஸ். இப்ப நம்ம ஒரு கடையில உட்காந்து சாப்பிட போறோம் அப்படின்னா என் பக்கத்துல உட்காந்து நான் உனக்கு கடிச்சு தின்றுவேன். அதோட காசுல தான் இங்க வந்து நாங்க அதை பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்துல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து சொல்றோம், நானும் சாதாரண நார்மலான ரொம்ப கூலான சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்க வீடு மாறுறதுல இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு என்னைக்கு காலி பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அவ கிளாஸ் போயிட்டு இருக்கா, அவ ஃபேஷன் அங்கே காலேஜ் போயிட்டு இருக்கா, நான் இங்கிட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கேன். அம்மா கடைக்கு வேலைக்கு போயிடுவாங்க, திருப்பி அவங்க ஈவினிங் 4 o'clock வருவாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவா. அவ எங்களுக்கான அந்த டைமே கிடைக்கல. அதனால எல்லா அப்படி இன்னும் ஃபேன் மாட்டெலாம் ஒன்றுமே பண்ணல. சரி, ஓகே, சாமி மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி குடிச்சு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு